கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை குஜராத்தில் துவக்கியது அதானி குழுமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தாமிர ஆலை காப்பர் பிளான்ட் அப்படிங்கிறத குஜராத்தில் உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதானி நிறுவனத்தின் துணை நிறுவனமான கட்ச் காப்பர் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய காப்பர் பிளான்ட் அப்படிங்கிறத குஜராத்தில் உருவாக்கியிருக்காங்க. குஜராத்தில் எந்த பகுதியில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா அப்படின்ற பகுதியில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செய்தியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குஜராத்தில் உருவாக்கப்பட்டிருக்க இந்த உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை அப்படிங்கிறது இந்தியாவோட அந்த தாமிர இறக்குமதி அப்படிங்கிறத கம்மி பண்ணும். ஏன்னா நம்ம காப்பர் அப்படிங்கிறது அதிகப்படியாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பிளான்ட் உருவாக்கி இருக்கிறது முதல் கட்டமான பணிகள் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உருவாக்கத்தில் முதல் கட்டம் தொடங்கிடுச்சு. இருந்தாலும் இது ஃபுல்லி ஆப்ரேஷனலாக வரப்போ நமக்கு இந்தியாவோட அந்த காப்பர் இம்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில் பார்க்குறோம். அடுத்த செய்தியில் இந்தியாவோட பொருளாதாரம் குறித்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவோட பொருளாதாரம் 8% வளரும் அப்படிங்கிறத IMFல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட பொருளாதாரம் ஏறக்குறைய 8% கிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியாவோட அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் கொண்டு வந்த மாதிரி தொழில்துறைக்குன்னு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் 8% தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டின் மொத்த GDPயில் 58% உள்நாட்டு நுகர்வு மூலமாக வருகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த உள்நாட்டு நுகர்வு அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்கன்னா உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஸோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. இவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போய் வேலை வாய்ப்புகளை எந்த துறையில் உருவாக்கணும், விவசாயத்திலையா இல்லை தொழில்துறையிலையா இல்லை IT துறையில் உருவாக்கணுமா அப்படின்னு கேட்டால் இவங்க உற்பத்தி துறையில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உற்பத்தி துறையில் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது மூலமா இந்தியாவோட பொருளாதாரமும் இந்தியாவோட உள்நாட்டு நுகர்வு அப்படிங்கிறதும் சீரான வளர்ச்சியில இருக்கும். அதன் மூலமா இந்தியாவோட பொருளாதாரமும் நல்லா வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சில சீர்திருத்தங்களை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. நிலம், தொழிலாளர் சார்ந்த சீர்திருத்தங்கள், அடுத்தது லாஜிஸ்டிக்ஸ் போன்றவற்றில் ஒரு சில சீர்திருத்தங்களை முன் வச்சாங்க. இந்தியா சில சீர்திருத்தங்களை பண்றாங்க, ரிஃபார்ம்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதன் மூலமா இந்தியாவோட பொருளாதாரம் இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சியிலிருந்து அடுத்த கட்டமான வளர்ச்சியை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் IMF சார்பாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்தியாவோட பொருளாதாரம் ஒரு நல்ல வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நமக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது சொல்றாங்க. அது என்ன தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா நமக்கு தெரியும் கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது 2005 வந்திருக்கும். அந்த திட்டத்துக்கு அந்த சட்டத்துக்கு கீழே தான் நமக்கு இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வந்திருக்கும். 100 நாளைகளுக்கு வேலை செய்வாங்க. அந்த 100 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபா அப்படிங்கிற அந்த ஒரு ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அந்த ஊதியம் அப்படிங்கிறது 100 ரூபாயில ஆரம்பிச்சது. இப்போ தொடர்ச்சியா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இப்போ இருக்கிறதுலே அதிகமா எந்த மாநிலத்தில் 100 நாள் வேலைக்கு அதிகப்படியான ஊதியம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 374 ரூபா ஒரு நாள் சம்பளமா ஹரியானா மாநிலத்தில் வந்து கொடுக்குறாங்க. இதுவே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வரைக்கும் 294 ரூபா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடோட இன்றைய சூழல் படி. சரிங்களா? ஸோ இதுல ஒரு சில சீர்திருத்தங்களை மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கனால இந்த ஒரு சீர்திருத்தத்தை அனௌன்ஸ் பண்றதுக்கு சில தாமதமா இருக்கும். ஏன்னா தேர்தல் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கப்போ எந்த ஒரு புதிய திட்டங்களும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக இது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இந்த ஒரு அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டே வருது. அதே மாதிரி வாழ்க்கை சூழலும் வாழ்க்கை தரமும் உயர்ந்துட்டே வருது. செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ஊதியங்கள் ஊதியங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல சில மாற்றங்கள் ஒரு சில சதவீதம் உயர்த்தலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ ஹரியானால 370 ரூபா கொடுக்குறாங்க, 374 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மியான பெர்சன்டேஜில் அங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுவே பீகார் அந்த மாதிரியான மாநிலங்களில் ரொம்ப கம்மியாக 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கும் கம்மியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு அதிகப்படியான இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதிகப்படியான பெர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த வகையில் எந்த பெர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே குறைவாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு 10% அந்த ஊதியத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் பண்ண கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ
இது எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா மோரார்லெஸ் எல்லா ஸ்டேட்லையும் சேமான ஒரு அந்த 100 நாள் வேலை திட்டம்னா சேமான ஒரு அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4% முதல் 10% வரை இந்த ஒரு உயர்வு அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 4% அப்படிங்கிறது எங்கெல்லாம் அமலுக்கு வரும்னா ஆல்ரெடி எங்கெல்லாம் அதிகப்படியான ஊதியம் கொடுக்குறாங்களோ அங்கே 4% இருக்கும். இதுவே 10% அப்படிங்கிறது எங்கே குறைவாக கொடுக்குறாங்களோ அங்கே 10% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் நம்ம 294 ரூபாய் இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லியிருப்போம். நமக்கு அந்த ஊதிய திருத்தங்களின் படி எவ்வளவு இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 319 ரூபாய் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்க தரப்புல இருந்து. அதாவது 100 நாள் வேலை திட்டத்தின்படி ஒரு நாளைக்கு அந்த வேலை செய்யறாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுக்கான ஊதியமாக 319 ரூபாய் இனிமேல் வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த திருத்தப்பட்ட ஊதியங்கள் அப்படிங்கிறது எப்போல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த திருத்தப்பட்ட ஊதியங்கள் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் சார்பில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த வேஜ் ஸ்ட்ரக்சரை மாத்தினாதான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் மத்திய அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு அப்ரூவலை வாங்கிட்டு உடனடியாக இந்த ஒரு விஷயத்தை அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு 2 நாள் தான் இருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு பார்த்த 3வது செய்தியாக இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த 3 இம்பார்ட்டன்ட் செய்திகளை பார்த்துருக்கோம். நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டா இருக்கு. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.